ஸோ இந்த இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக்காவே வந்துட்டு ஒரு ஹேங்கிங்கு. அப்போலாம் வந்துட்டு 1771லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து யுகேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்லி வந்து ஹேங் பண்ணுவாங்க. அவங்களும் வந்துட்டு இப்போ கூட இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த சுத்தி பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அ மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவன் தப்பு பண்ணியிருக்கான், தண்டனை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாரி செலிப்ரேட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு இதில தான் வந்துட்டு அ ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க படம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வன்ட்டு. இப்போ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வன்ட்டு. அந்த ஒரு வீட்ல வந்துட்டு ஒரு லேண்ட்லார்டோட சர்வன்ட்டு. கிட்டத்தட்ட குரூயெல்லாம் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவ் மாரி. ஸோ வந்து வந்து குதிரைங்கள வந்து பார்த்துக்கிற வேலை. குதிரைக்கு வந்துட்டு ஆ இது உணவு வழங்குறதும், அது மட்டும் இல்லாம குதிரைய வந்து பார்த்துக்கிற வேலை தான் வந்துட்டு அவர் பண்ணிட்டுருப்பாரு. அந்த வீட்ல அந்த லேண்ட்லார்டோட பொண்ணு தான் வந்து நம்ம ஹீரோயின். பேர் கேத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேத்தரின். கேத்தின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஒரு இது. ஸோ சின்ன வயசுலயே வந்துட்டு ஹீரோவ வந்துட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து அங்க செர்வன்ட்டா தான் வேலை செய்வான். அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்துட்டு யாரும் இல்லாததுனால இவங்க வந்து கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சுட்டு அவனுக்கு வந்து வேலை குடுப்பாங்க. ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடம் சொல்லிக் குடுக்குற மாரி, அந்த மாரி வந்து எல்லாமே வந்துட்டு ஹீரோயின் எல்லாமே 2 பேருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில தான் போகும். அண்டர்ஸ்டாண்டிங்கில போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு சரி வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, மழையில மாட்டிக்கிறாங்க. மழையில மாட்டும்போது ஹீரோ சொல்றான், இந்த மாரி வந்துட்டு "கிளம்பிடலாம் நம்ப. இல்லன்னா உங்க அப்பா வந்து பார்த்து அ பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அ ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாரி "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரமும் ஆயிடுது. மழையும் நிக்கல. அதனால வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. அதுக்கப்புறம் வந்து அ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஹீரோயினோட ஃபாதர் வந்து செம்ம கோவத்துல இருக்காரு. "எதுக்கு நீ வந்து என்னோட பர்த்டே இதுவுமே இவ்வளோ லேட்டா வந்திருக்க?" அப்படின்ற மாரி சொன்னதுக்கு வந்துட்டு, அ அந்த அந்த ஹீரோயின் வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்க வருவாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா, அ ஹீரோ வந்துட்டு பழி ஏத்துப்பான். அவன் வந்து சீக்கிரம் வரேன்னு தான் சொன்னான். நான் தான் வந்துட்டு மழையா இருக்குது. அப்புறமா வாங்க அப்புறமா வரல. மழை நின்னவுடனே வரலாம் அப்படின்றதுனால நான் தான் வந்து சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அ நீ தான் காரணமான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ண வந்துட்டு ஒரு ஒரு கேர்டேக்கர் வச்சு அவங்க அம்மா வந்து சீக்கிரமா இறந்துருவாங்க. அதனால ஒரு கேர்டேக்கர வச்சு பொண்ண வந்து பார்த்துப்பாரு. அந்த பொண்ண வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிட்டு வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு, அந்த கேர்டேக்கர கூட்டிட்டு போ சொல்லிட்டு கதவ லாக் பண்ணிட்டு இவன வந்து பெல்ட்லயே போட்டு அடி அடின்னு அடிச்சுருவாரு. முதுகே பிஞ்சுற அளவு அடி அடின்னு அடிச்சுருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவ வந்து அந்த அவன் கதற சத்தம் மட்டும் வெளியில கேட்டுட்டுருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நைட் ஆயிடுது. அவனும் வந்து பெட்ல படுத்துட்டுருப்பான்.